ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்ன பேசினாலும் எதுக்கும் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக உன்னுடைய கடமைகளை மட்டும் கவனமாக செஞ்சினா என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வேலையில் உனக்கு நிறைய மன அழுத்தம் உண்டாகுதுன்றதை என்னால் பார்க்க முடியுது. எல்லா வேலைகளையும் சுலபமாக செஞ்சு முடிக்கும்படியும் சந்தோஷமும் மனநிறைவோட நிம்மதியாக இரவு நீ தூங்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினச்சும் பதட்டம் அடையாமல், எதை யோசிச்சும் கவலைப்படாமல் எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. உன் மனசில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காதே. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது, என் ஆசீர்வாதங்கள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றி எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பன் என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையானது என்னன்னு தெரிஞ்சு அதை செய்து கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும், கஷ்டமான நேரமும் நல்ல நேரமும் எல்லாமே மாறி மாறி வரதான் செய்யும். நீ கஷ்டப்படும் போது, கஷ்டகாலம் வரும்போது அடுத்து நல்லது நடக்கும், நல்ல நேரம் வரும்னு நீ நம்பணும் அல்லவா? அதை விட்டுட்டு நம்பிக்கையே இல்லாமல் என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைகளே என் வாழ்க்கை முழுவதும் இருக்குன்னு எதிர்மறையான விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிற. ஒரு விஷயம் எதிர்மறையாக இருந்தால் அதுக்கு பிறகு அடுத்த விஷயம் நேர்மறையாக இருக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? வாழ்க்கை ஒரு பக்கம் துன்பமாக இருந்தால் அடுத்த பக்கம் இன்பமாக இருக்கும், வாழ்க்கை மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த கருப்பன் என்னை நோக்கி ஓடிவா. கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு முடிவு காலத்தை முற்றுப்புள்ளியை வச்சிடுவேன் என் செல்லமே. கொஞ்சம் நீ பொறுமையாயிரு. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு கஷ்டத்தை தர எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சரி செய்து நீ நிம்மதியாய் வாழும்படி நல்லது செய்கிறேன். படிப்படியாக உன் வாழ்க்கை மாறுவதையும் முன்னேறுவதையும் நீ உணரப்போற. இந்த உலகத்தில் எப்போவுமே நல்லவங்களுக்கு காலம் இல்லை. கெட்டவங்க கஷ்டத்தை தரக்கூடிய பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு, துன்பத்தை செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் யார் எப்படி இருந்தாலும் உன் மனசுக்குள்ள கோபமோ பொறாமையோ ஆணவமோ அகம்பாவமோ வராமல் உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை மனசில் உண்மையான ஆளாக வாழ தயாராக இரு. அதாவது எப்போவுமே உன் மனசுக்குள்ளே இந்த கெட்ட விஷயங்கள் வராமல் நேர்மறையான நல்ல விஷயங்களும் நல்லதையே நினைக்கக்கூடிய எண்ணமும் இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லார் மீதும் இறக்கப்படக்கூடிய மனிதாபிமான பிள்ளையாகத்தான் நீ இருக்க. ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துறத என்னால் பார்க்க முடியலை என் செல்லமே. அதனால தான் உன் மனசுக்கு நல்லதை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, ஆறுதல் சொல்லி, உனக்கு மன உறுதியை கொடுத்து, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருப்பதற்காகவும் உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்காகவும் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். இனிமே நான் செய்ய போகிற அற்புதங்கள் மூலமாக உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும். உன்னை சுற்றி இருக்கும் நண்பர்கள் மூலமாக உனக்கு ஆதாயமும் லாபமும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஒரு சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும். உறவினர்கள் மத்தியில் நல்ல திருமணம் நிச்சயிக்கப்படும். முழுவதுமாக என்னையே நம்பி இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். நிச்சயமாக உன்னை சிறப்பித்து ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. உனக்கான சிறந்த எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப்போவதை யாராலும் தடுக்க முடியாது. பொறுப்புகளிலிருந்து விலகி வெகு தூரம் ஓடாமல் உன் பொறுப்பு என்ன, உன்னுடைய கடமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செயல்படுத்து. யாராவது உனக்கு ஏதாவது குறை செய்கிறாங்க அல்லது குற்றம் செய்கிறாங்கன்னா அதை நினச்சி கவலைப்படாமல் அதை என்கிட்ட வந்து சொல்லிடு. யார் உனக்கு குறைவான விஷயங்களை செஞ்சாங்களோ
யார் உன் மேலே குற்றம் சுமத்தினார்களோ, யார் உன்னை பழிதீர்க்க நினச்சி வஞ்சம் பாராட்டுகிறார்களோ, அது அத்தனையுமே இந்த கருப்பசாமி நான் சரி செஞ்சிடறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் பயத்தையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்தே தீர்வேன்னு உனக்கு சத்தியம் பண்ணுறேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே அழகான தருணங்களாக மாறும். உன் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே நீ ஆச்சரியப்படும்படி உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனிமே என் நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கத்தான் போகுது என் தங்கம்.